ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜோஸ்பெயின். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் என்னென்ன கமெண்ட், லைவ்லேயும் சரி வீடியோஸுக்கும் சரி. நான் வீடியோஸ்லேயே நிறைய இதில் வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் ஆக்கி வச்சுருப்பேன். லைவ் போட்டாச்சுன்னா லைவில் எல்லா கமெண்ட்டுமே வரும். அதில் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னென்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அக்கா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் செல்லு கூட கையில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் பண்ண கமெண்ட் எல்லாமே எடுத்து தான் வச்சுருக்கேன். அக்கா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டீங்க. நான் வந்து கன்னியாகுமரி. அதுவும் கன்னியாகுமரின்னு சொன்ன பரவும் கன்னியாகுமரியில் எந்த ஊருன்னு சொன்னீங்க. மார்த்தாண்டம் சைடு. மார்த்தாண்டன்னு சொன்ன பரவும் மார்த்தாண்டத்தில் எந்த சைடுங்க? மார்த்தாண்டம் பக்கம்தான். அதுக்கப்புறம் அக்கா உங்க ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லைவ் பொறுத்தளவுமே ஏஜ் வந்து யாருமே உண்மையான ஏஜ் சொல்ல மாட்டாங்க. அதான் வேற நான் சும்மா லைவ்ல சொல்லியிருந்தேன் ஏஜ் வந்து 50 40 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தவங்க சொல்றாங்க நான் தான் சொல்லியிருந்தேன் 30-40 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று அதை பார்த்து ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு 29 வயசு தான் இருக்கும் அப்படின்னு. இல்லை, எனக்கு வந்து எத்தனை வயசுனா எனக்கு வந்து ஒரு 24க்கு உள்ளதான் இருக்கும். 21லேருந்து 24க்கு உள்ளதான் என் வயசு இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டிருந்தீங்க, என்ன கேட்டிருந்தீங்க தெரியுமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு ஒரு பையன்தான் இருக்கான். அவனுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. சென்னையிலேருந்து வந்துட்டாங்களா? ஆமாப்பா, சென்னையிலேருந்து வந்துட்டாங்க. அவங்க வந்து என்னைக்கு வந்தாங்க? வேலைக்கிழமை. இந்த போன வாரம் வேலைக்கிழமை வந்தாங்க சென்னையிலேருந்து. புதன் சாயந்தரம் கிளம்பி வேலைக்கிழமை காலையில் ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. ஊருக்கு வந்துட்டாங்க. வந்து இப்போ இங்கோட தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ரொம்ப போய் பேசுற அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரச்சனை இல்லை, நான் போய் பேசுறவளாவே இருந்துட்டு போறேன். நீங்க போய் பேசாதுங்க, நல்லவங்களா இருங்க, ஓகேவா? அடுத்த ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அக்கா உங்க பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிக்குது? நான் இந்த கொஸ்டினுக்கு லைவ்லயும் சரி வீடியோல இதுவரை நான் ஆன்சர் பண்ணல. லைவ்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் பிள்ளை வந்து 1.5 வயசு தான் ஆகுது, ஸ்கூலுக்கு ஒன்றுமே போகலைன்னு. அதுவும் சொன்னப்புறம் மீறி கேட்டிருக்காங்க. புதுசா லைவுக்கு வாரவங்க திடீர்னு கேட்பாங்க போல, கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்து ஒருத்தங்க அதுக்கு வந்து நல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் என் வயசு எத்தனைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்கல்ல. அவங்க வயசெல்லாம் கேட்க வேண்டாம், அடுத்தவங்களுக்கு வயசு நமக்கு எதுக்கு, கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. பாப்பா நல்லா இருங்க, நல்லா சாப்பிடு அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு. ஆனால் நிறைய பேட் கமெண்ட் தான் வருது. யாருமே பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப 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 பேட் கமெண்ட் வருது. எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. உள்ளதான் இருக்கும். என்ன பண்ணுங்க, பேட் கமெண்ட் பார்த்து தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறது. யாரும் பேட் கமெண்ட் அவ்வளோ பண்ணாதீங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு ஒரு பையன் தான் இருக்கு, பரவு ஆகுது. அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் வந்து சென்னையில இருக்காங்கன்னு சொன்னீங்க. சென்னையிலேருந்து வந்துட்டாங்களா? ஆமாப்பா, சென்னையிலேருந்து வந்துட்டாங்க. அவங்க வந்து என்ன உனக்கு சரண்யாவை உங்க வீட்டுல கொண்டு இருத்தி பார்க்க வேண்டியது